வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு 38 சைஸினுடைய நார்மல் ப்ளவுஸ் வந்து நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக 32லேருந்து 38 வரைக்கும் போட்டிருக்கிறோம். 39 வந்து ஒரு டிப்ளமோ டிராஃப்டாக போட்டோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக வந்து 38ல் வந்து ஒரு டீப் நெக் ப்ளவுஸ் கட் பண்ணால் எப்படி கட் பண்ணணும், நெக்கு ரொம்ப டீப்பாக போகும்போது கட்டிங் மெத்தடு வந்து 2-3 வகையான கட்டிங் மெத்தட் இருக்குது. அதில் ஷோல்ட்ரு இறங்காமல் ரொம்ப பெர்ஃபெக்டாக ஷோல்ட்ரு வந்து ஒரு துளி கூட இறங்காமல் எவ்வளோ பெரிய டீப் நெக்காக இருந்தாலும் பேக் ரோப் வைக்காமலே வந்து நமக்கு அந்த ப்ளவுஸினுடைய நெக்கு வந்து ஷோல்டர் இறங்காமல் இருக்கணும். இப்போ நிறையா லோ நெக் ப்ளவுஸில் வந்து பேக்கில் ரோப் வச்சு அந்த ரோப்பை கெட்டின அந்த ரோப்பினுடைய பேலன்ஸில் தான் வந்து அந்த ஷோல்டரில் ப்ளவுஸ் நிற்கி அப்படிம்பாங்க. பட் சிலருக்கு வந்து ரோப் வந்து விரும்ப மாட்டாங்க. அப்படி விரும்பாதவங்களுக்கு வந்து நெக்கு டீப்பாக இருக்கும்போது அந்த ஷோல்டர் வந்து எப்படி கம்ப்ளீட்டாக வந்து இறங்காமல் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஃபிட்டிங் எப்படி வருதுங்கிறது தான் இந்த வீடியோவில் அதனுடைய பேக்கும் கையும் ஃபஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். ஏன்னா ஃப்ரண்ட் வந்து நிறையா டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லும் பொழுது வந்து வீடியோனுடைய டெப்த் அதிகமாயிரும். அதனால் நீங்கள் 2 பார்ட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்து அதை நீங்கள் செய்முறை பயிற்சி பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அதனால தான் இதை 2 பார்ட்டாக போடுறோம். இப்போ பார்ட் 1ல் பேக்கும் கையும் எப்படின்னு பார்ப்போம். பார்ட் 2ல் வந்து உங்களுக்கு இதனுடைய ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறதுக்காக பார்ப்போம். பேக் வெட்டணும். ஒரு டீப் நெக் ப்ளவுஸினுடைய பேக்கு ஸ்டிச்சிங்க்கு வந்து 1/2 இன்ச் வச்சுக்கோங்க. இதனுடைய உயரம் வந்து 14.5 ஸ்டிச்சிங்க்கு வந்து 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட். எல் ஸ்கேல் வச்சு மார்க்கிங் கரெக்டாக அப்படி போட்டுக்கோங்க. இது ஸ்டிச்சிங் பாயிண்ட்டு. ஷோல்டர் வந்து 16, 8 இன்ச்சு, 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. 6 இன்ச்சு இருக்கும். சின்ன ஷோல்டர் வந்து 2.25 ப்ளஸ் 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு 2.25. 6 இன்ச்சு வந்து இங்கே 6 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கூட்டி ஆம்கோலுடைய டெப்த் வச்சுக்கோங்க. பாடியினுடைய லூஸ் வந்து 38 இன்ச்சு ஜஸ்ட்டு 4 பாகம் 9.5 இங்கே வச்சுக்கோங்க. ஷோல்டரில் 6 இன்ச்சு வச்சோம், அந்த 6 இன்ச்சு இங்கே வச்சுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் வந்து கிராஸ் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சு பண்ணால் கூட போதும். இந்த டீப் நெக்கினுடைய அளவுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டோம்னாலே போதும். இந்த இடுப்பினுடைய அளவு வந்து 34 இடுப்பு 8.5 ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு டாட்டுக்கு வச்சுக்கோங்க. 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங் வச்சுக்கோங்க. இங்கேயும் அதே மாதிரி வந்து 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங் வச்சுக்கோங்க. இப்போ இந்த லைனை ஃபினிஷ் பண்ணிடலாம். அதே மாதிரி ஸ்டிச்சிங் லைனு எக்ஸ்ட்ரா பீஸு 1.5 இன்ச்சு. ஆம்கோனுடைய உயரம் 6 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. அதில் பாதி சென்டர் டிவைட் பண்ணிக்கோங்க. இந்த ஆம்கோலினுடைய லைனை போட்டுக்கலாம். இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச்சு வச்சு அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இப்படி போட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். நமக்கு 16.5 இன்ச்சு ஆம்கோல். இதை செக் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சிங் பிடிக்கிற அளவில் அப்படி செக் பண்ணிங்கன்னா 8.25 வரணும். நமக்கு 8.25 கரெக்டாக இருக்கும். 1 பாயிண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம 1 பாயிண்ட் கட் பண்ணும்போது லேசாக மேலே ஏற்றிக்கலாம். பேக் நெக் வந்து 9.5 இன்ச்சு. மேலே ஸ்டிச்சிங் பிடிக்கிறது 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டை கழிச்சிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் ஸ்டிச்சிங்குள்ளே வைக்கல எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நெக்கோட லைன் போட்டுக்கோங்க. 3 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்குது. 3.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம். ரவுண்டு வந்து சின்னதாக வந்து டீப் நெக்குங்கிறதுனால அந்த ரவுண்டு வந்து லைட்டாக அப்படி போட்டுக்கலாம்.
பேக் மார்க்கிங் முடிஞ்சிருச்சு. இப்போ டாட்டுக்கு பண்ணிக்கலாம். இந்த சேர்த்து டாட்டுக்கு ப்ளஸ் இடுப்பு ப்ளஸ் டாட்டுக்கு வச்ச அளவில் இருந்து சென்டர் பண்ணிக்கோங்க. இதுதான் சென்ட்ரு. 3/4 இன்ச்சு டாட் வச்சுருக்கோம். அதை 2 பக்கமும் டிவைட் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் இந்த பக்கம், 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் இந்த பக்கம். இந்த சென்ட்ரல் லைன் வந்து போட்டுக்கோங்க. 4.5 இன்ச்சு டாட்னுடைய உயரம், 4.5 இன்ச்சு இப்படி வச்சுக்கோங்க. டாட் அளவு 2 பக்கமும் ஷேர் பண்ண அளவில் இந்த டாட்னுடைய ட்ராப்டை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதிலேருந்து இந்த 1/2 இன்ச் வந்து கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் முடிஞ்சிருச்சு. இதை கட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு நூலுமே வந்து அப்படி இந்த கட்டிங்லேயே வந்து அந்த ஒரு நூல் உங்களுக்கு எடுத்துடலாம். சைடினுடைய அர்க்காத்து, கழுத்தினுடைய அர்க்காத்து, டாட்னுடைய அர்க்காத்து, சைடினுடைய அளவு. இப்போ பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதனுடைய கை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கையினுடைய ஹைட்டு வந்து கையினுடைய உயரம் 6.5 இன்ச்சு, 1/2 இன்ச்சு சேர்த்து 7 இன்ச்சு வச்சுக்கலாம். ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க, தேவையான அளவு. ஆம்கோல் வந்து 16.5 இன்ச்சு, 8.25, 1 இன்ச்சு மைனஸ் பண்ணால் வந்து 7.25. இந்த 7.25 வந்து இங்கே வச்சுக்கணும். இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி போட்டுக்கோங்க. இப்போ 7.25 பாதி 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு, இந்த 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட் இங்கே வச்சுக்கோங்க. ஆம்கோல் நமக்கு வந்து 16.5, 8.25 இருக்கணும். இப்படி கிராஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம இது 7.25 வைக்கும்போது இப்படி ஷார்ட்டேஜ் வந்தது அப்படின்னா 8.25 இப்படி கரெக்டாக இங்கே இருக்கணும். ஒரு நூல் அப்படி தள்ளிக்கோங்க. 8.25 கிராஸ் பண்ணிவிட்டு இதில் எடுத்து இந்த அடிங்கையினுடைய அளவு வந்து சில கஸ்டமருக்கு சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆனால் நம்ம இந்த மாதிரி மாற்றிக்கணும். இப்போ 8.25 வந்து கரெக்டாக இருக்கும். இது ரெண்டுக்கும் சென்ட்ரு இங்கே வந்து அந்த 7.25க்குள்ளேயே வந்து நிற்கும் கரெக்டாக. இந்த 7.25 வந்து இங்கே சரியாக இருக்கும். பட் அடிங்கையினுடைய கிராஸ் வந்து அந்த 7.25க்குள்ளேயே நம்ம 8.25 வைக்கிற மாதிரி வச்சிட்டோம்னா அடிங்கையில் வந்து சுருக்கு வராது. இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ட்ராப் பண்ணி வச்சு அதில் செக் பண்ணிக்கணும். அப்போ இந்த டிஸ்டன்ஸுக்குள்ளேயே வந்து இந்த கையினுடைய லூஸ் வந்து கொண்டு போகணும். அப்போ அந்த 8.25 கொண்டு போகும்போது 16 இன்ச்சு ஆம்கோல். அப்போ அது என்ன தேவையோ அந்த பாடிக்கு தேவையானது கிடச்சிரும். 3 இன்ச்சு 1 பாயிண்ட்டு, 1/2 இன்ச்சு இங்கேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டாவது லைனு, இந்த ரெண்டாவது லைன்லேருந்து
கிராஸ் லைன் போட்டுக்கோங்க. இங்கேருந்து 1/2 இன்ச்சு இறக்கிக்கோங்க. இங்கேருந்து 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த கை ட்ராப் பண்ணோம்னா கரெக்டாக வந்து அந்த ஷேப்பில் போய் நிற்கும். கரெக்டாக இந்த ஷேப் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பாயிண்டில் அது கரெக்டாக போய் நிற்க பாருங்கள். இந்த இடத்த அப்படியே அலைன் பண்ணிடலாம். ட்ராப் பண்ணிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இந்த ரவுண்டு கரெக்டாக இதில் போய் சேர்த்துரும். இப்போ ஃப்ரண்ட் எடுக்கும்போது, கவர் தட்டு எடுக்கும்போது அதே இந்த 1/2 இன்ச்சு பாயிண்டில் இந்த ஸ்கேல் அப்படியே திருப்பி வச்சுட்டு இங்கே 1/2 இன்ச்சு மார்க் இருக்கும். இப்படி நீங்கள் வச்சிங்கனாலே கரெக்டாக இருக்கும். இங்கேருந்தே கரெக்டாக வந்துடும் பாருங்க. இந்த ஷேப் வந்து இந்த இடத்துல ஸ்டிச்சிங் பண்ணுற இடத்துல அந்த வியூ இப்படி கரெக்டாக வந்துடும். அப்படியே வந்து இதை நோட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த சைடு உள்ள பாயிண்ட்டு இங்கே கரெக்டாக வந்துடும். இப்போ கையினுடைய ட்ராப்ட் வந்து ரொம்ப தெளிவாக கிடச்சிரும். 12.5 இன்ச்சு கையினுடைய லூஸு, 6.25. இப்போ இதை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சிங்க்கு வந்து லைட்டாக அப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1.5 இன்ச்சு நம்ம வந்து பேக்கில் வந்து 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவன்ஸ்க்காக வந்து 1.5 இன்ச்சு வச்சுருப்போம். அந்த 1.5 இன்ச்சு இதுலேயும் வச்சிடணும் கரெக்டாக. இந்த மாதிரி பண்ணால் கை ஜாயின் பண்ணும்போது, ஆம்கோல் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு மிஸ்டேக் இல்லாமல் இந்த இடத்துல வந்து கரெக்டாக கிடைக்கும். ஏன்னா இப்போ எல்லாமே எக்ஸ்ட்ரா உள்ள துணி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் நம்ம கட்டிங் எல்லாமே பண்ணுறோம். ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்குறதும் அப்படி தான் பண்ணுறோம். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணணும். இப்போ நம்ம மார்க்கிங் பண்ண அந்த லைன்லேயே வந்து கையை வந்து கட் பண்ணிடலாம். எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். நம்ம மார்க் பண்ண லைன்லேயே வந்து எல்லாமே கட் பண்ணிடலாம். இதனுடைய அர்க்காத்து இதில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுலேயும் அர்க்காத் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங்க்கு. கையினுடைய அர்க்காத்து இது இந்த சென்டர் பாயிண்டில் கரெக்டாக. இப்போ நம்ம கை கவர் தட்டை வந்து இந்த மார்க்கில் இருக்கிற மாதிரியே வந்து அப்படியே கட் பண்ணிடலாம். ஸ்டிச்சிங் பண்ணும்போது இந்த இடம் வந்து கரெக்டாக வந்து ஆம்கோலில் வந்து பேக் இப்படி இருக்குன்னா இங்கே ஸ்டிச் பண்ணும்போது இப்படி வச்சிங்கன்னா அது வந்து கரெக்டாக வந்து அந்த ஷேப் உட்காரும். இப்போ பார்த்தீங்களா, இந்த இது அப்படி கரெக்டாக உட்காரும். இது வந்து ஃப்ரண்ட் பக்கம். நம்ம வந்து பேக்கில் பார்க்கணும். இந்த பாருங்க, இந்த பேக் அப்படி வச்சோம் அப்படின்னா இப்போ ஜாயின் பண்ணும்போது இப்படி தான் ஜாயின் பண்ணுவோம். கரெக்டாக அந்த அர்க்காத்து வந்து கரெக்டாக இருப்பாருங்க, அப்படி இருக்கும். இப்போ இந்த கையினுடைய ஷேப் பார்த்திங்கன்னா இதில் இந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இப்படியே வந்து ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரியே ஜாயின் பண்ணுவோம். இப்படி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கை வந்து குளிர கொடுத்து அடிப்போம். இந்த சென்டரில் கரெக்டாக இருக்கும். பேக்கு ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். இதனுடைய டீப் நெக்குங்கிறதுனால அதனுடைய ஃப்ரண்ட்டில் வந்து நிறையா டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை ரொம்ப தெளிவாக சொல்லணுங்கிறதுக்காக இப்போ நம்ம பேக்கும் கையும் கட் பண்ணிட்டோம். இதனுடைய ஃப்ரண்ட்டு கிராஸ் பட்டி பார்ட் 2ல் வந்து கட் பண்ணி எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்ட் 2ல் பார்ப்போம். இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.